தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக 2 தீமோத்தேயு 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இங்கே நம்ம பார்க்கும்போது தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான இந்த நிருபத்தில் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அருமையான வாழ்க்கை. இன்னும் அதில் 12வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது, ஒன்று, ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கான ஒரு உத்தரவாதத்தை இந்த 12வது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, நம்ம ஆண்டவரிடத்தில் ஒன்றை ஒப்பு கொடுத்துருக்குறோம். நம்ம ஆண்டவரிடத்தில் எதை ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான் என்பதுதான் முக்கியமானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே, ஆண்டவரை நம்புகிறவங்க எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கடவுளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான்னா அந்த வாழ்நாள் முழுவதையும் பாதுகாப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக செய்வதற்கும் தேவனாகிய கர்த்தர் உத்தரவாதம் பண்ணுறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதுகாப்புமே கிடையாது, நான் இந்த உலகத்தில் பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது என்கிற ஒரு அச்சத்தில், ஒரு பயத்தில், ஒரு குழப்பமான சூழ்நிலையில், ஒரு நடுக்கத்தோடு, ஒரு நம்பிக்கை அற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் இப்பொழுது இந்த செய்தியை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான
வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மரண நாள் வரைக்கும் அதை காத்து கொள்வதற்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை என்னையும் இந்த உலகத்தில் உத்தரவாதமாக கடைசி வரைக்கும் பாதுகாப்பதற்கு பூமியில் யாருமே கிடையாது. பெற்றார்கள் பிள்ளைகளை கடைசி வரலையும் பாதுகாத்துட முடியாது. பிள்ளைகள் பெற்றோர்களை வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் பாதுகாத்துட முடியாது. இந்த பூமியில் யாரும் நம்மளை உத்தரவாதமாக பாதுகாக்க முடியாது. பாதியில் விட்டுட்டு போகிற உறவுகள், பாதியில் கைவிடப்பட்ட உறவுகள், பாதியில் புறக்கணிக்கப்பட்ட உறவுகள், இதுதான் இன்றைக்கி உலகத்தில் எங்கிலும் பார்க்குறோம். நீங்கள் அந்த பாதையில் கடந்து போயிருப்பீங்க. உங்களை கடைசி வரலையும் கைவிட மாட்டேன்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணின பலரும் உங்களை கைவிட்டு அற்பமாக எண்ணி உதறி தள்ளினது நிமித்தம் மன உடைந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த உங்கள் வாழ்க்கையை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை கடைசி வரைக்கும் காத்து கொண்டு அருமையாக வழிநடத்த இந்த ஆண்டவராகிய தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த உண்மையை இந்த நாட்களில் அறிந்து கொண்டு நீங்கள் அவரை பின்பற்றி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து உத்தரவாதம் பண்ணி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நமக்கு வேதத்திலே படிக்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை. தெசலோனிக்கருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். பார்த்தீங்களா? அப்போ தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். ரொம்ப உறுதியாக இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் தீமை நின்று நம்மளை விலக்கி பாதுகாத்து கொள்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் பாதுகாப்பாக கர்த்தருடைய கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுத்துருக்குறீங்க? கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், கவனிங்க, உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குது. எனவே இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஒப்பு கொடுக்காமல் இருக்கீங்களா? கர்த்தர் எத்தனையோ முறை உங்களை அன்போடு அழைத்து உங்களை பாதுகாப்பதற்காக அவராகவே முன்வந்து, மகனே நீ உன்னை எனக்கு ஒப்புக்கொடு, வாழ்க்கையை ஒப்புக்கொடு என்று சொல்லி எத்தனையோ நேரம் சுவிசேஷத்தின் மூலமாக நீங்கள் தேவ பாதுகாப்புக்குள்ளே வருவதற்கான அழைப்பை நீங்கள் பல முறை பெற்றும் அந்த அழைப்பை எல்லாம் நீங்கள் அல்லல் தட்டி அந்த அழைப்பை நீங்கள் புறக்கணித்து அதை தள்ளிவிட்டு போனது நிமித்தம் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தராகி இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பூலோகத்தில் மனுஷனை ரட்சிப்பதற்கும், பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்குவதற்கும், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கும், நித்திய மோட்சத்தை தருவதற்கும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை. இதுதான் சுவிசேஷம். எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவர்தான் உங்களுக்கு நிரந்தரமான நித்திய பாதுகாப்பை பூமியிலையும் கொடுக்க முடியும், நித்திய வாழ்விலையும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதத்திலே 20வது வசனத்தை வாசிக்கும்போது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார், ஆண்டவராகிய கர்த்தராலே மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன திரும்ப கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ரட்சிப்பை கொடுக்குறார்.
விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய ரட்சிப்பை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வருகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்தால் அந்த கேள்விக்கு ஒரே வார்த்தையில் ஆன்சர் பண்ணுனா என்ன கிடைக்கும்? இந்த கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருந்த சீசர்களுக்கு அந்த கேள்வி இருந்தது. ஆண்டவரே, உண்மை நாங்கள் பின்பற்றுகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீசர்களிடத்தில் கேள்வி, மனதுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? பூமியில் உங்களுக்கு வீடு கிடைக்கும், வசதி கிடைக்கும், பூமிக்குரிய மேன்மை கிடைக்கும்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அவர் சொன்னது என்ன தெரியுமா? நித்திய ராஜ்யத்தை உங்களுக்கு தருவேன். பூமியில் எதையெல்லாம் நீங்கள் இழந்து போகிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு நித்தியத்திலே தருவேன் அப்படின்னு சொன்னார். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தால் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். அப்படி தான் நம்ம படித்தோம். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், ரட்சிப்பை தருவார். பாவத்திலிருந்து உண்டான விடுதலை கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பிரச்சனைக்கு எல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? வியாதிக்கான காரணம் என்ன? சாபத்துக்கான காரணம் என்ன? இன்றைக்கு சமாதான கேடுக்கான காரணம் என்ன? பாவம்தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாவம் பயங்கரமாக தின்றுவிடும், அழித்துவிடும், நிர்மூலமாக்கிவிடும். சமீபத்தில் ஒரு கடைக்கு சென்றிருந்த போது அந்த கடையிலே வெளியில் எழுதப்பட்டிருந்த ஒரு வார்த்தை, அங்கே புகைப்பழக்கத்தை அவங்க அதை விரும்பாத ஒரு அருமையான போஸ்ட் அங்கே வச்சுருந்தாங்க. அதில் சொல்லப்பட்டிருந்தது, அந்த சிகரெட்டு சொல்லுகிறது போல் அதில் ஒரு வார்த்தை வாசகம் எழுதப்பட்டிருந்தது, என்னை நீ புகைத்தால் உன் வாழ்நாளை எல்லாம் நான் புகைத்து கடைசியில் உன்னை புதைத்து விடுவேன் என்று ஒரு சிகரெட்டினுடைய படத்தை போட்டுவிட்டு அதில் கீழே எழுதியிருந்த வாசகம் ரொம்ப இருதயத்தை சிந்திக்க வைத்தது. ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள் தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், கொஞ்ச நேர இன்பத்தை தரும், கொஞ்ச நேர மகிழ்ச்சியை தரும். ஆனால் கொஞ்ச நேர இன்பம் பிற்காலத்தில் பெரிய துன்பத்தை கொண்டு வரும், பெரிய விளைவாகிய வேதனையை கொண்டு வரும். மதுபானம் பயங்கரமான வேதனையின் விளைவை கொண்டு வரும். புகைப்பழக்கம் பயங்கரமான பின்விளைவை கொண்டு வரும். வேசித்தன விபச்சார பாவங்கள் வாழ்க்கையை முழுவதும் சிதைத்து சீரழித்து விடும். அருவருப்பும் ஆபாசமும் அசிங்கமான காரியங்களுக்கு பின்னாலே ஒரு மனுஷன் பாவ வழியிலே போனால் அது அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்து சாம்பலாக்கி விடும், அழித்து போடும். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்கள் வந்தால், நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவர்களாக இருந்தாலும், உலகம் உங்களை மன்னிக்காமல் போனாலும், நீங்கள் ஒரு குற்றவாளி என்று உலகமே தீர்ப்பளித்தாலும், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்கவும் உங்களை பரிசுத்தப்படுத்தவும் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு நீங்கள் பெறாமல் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் கர்த்தரை சேவித்து அவரை பின்பற்றி இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கு விலகி நீங்கள் ஒரு பரிசுத்தமான சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதாக கடைசி வரையிலும் காக்கப்படும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை கடைசி வரலையும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். தீமை நின்று உங்களை விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படி ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த ரட்சிப்பை இந்த பூமியிலே நம்ம காத்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்துட்டாரு.
உங்கள் கையில் அருமையான ஒரு ரட்சிப்பை நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் உங்களை அவருக்கு கொடுக்கிறீர்கள். உங்களை அவருக்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு. உங்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நானும் நீங்களும் காத்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பாகிய நற்பொருளை நம்ம பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டார், நான் அவருக்கு என்னை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அதுக்கப்புறம் மெத்தனமாக இருக்க முடியாது. நாம் அந்த ரட்சிப்பை இந்த பூமியிலே காத்து கொள்ள வேண்டும். உங்கள் ரட்சிப்பை கெடுக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த தேவன் தந்திருக்கிற மகிமையான ரட்சிப்பின் வாழ்க்கையை இந்த பூமியில் காத்து கொள்ளணும்னா நாம் சில சவாலான பாதைகளின் வழியாக கடந்து போக வேண்டியது இருக்கும். உங்களுக்கு விரோதமாக நிறைய போராட்டங்கள் வரலாம், நிறைய தீமைகளை பிசாசு செய்வான். உங்களை பாவத்தில் விழத்தெழுவதற்கு பலவிதமான தந்திரங்களை சாத்தான் எடுப்பான். மறுபடியும் பழைய வழியில் நீங்கள் மாறுவதற்கும், மறுபடியும் அந்த ரட்சிப்பை நீங்கள் இழந்து போகிறதற்கும் உங்களுக்கு விரோதமாக பலவிதமான கண்ணிகளை சாத்தான் விதைப்பான். ஆனால் நாம் அதை காத்து கொள்ள வேண்டும். தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பை எப்படி காத்து கொண்டேன் என்கிறதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். நன்கு கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பு இருக்கு பாருங்க, அந்த ரட்சிப்பை எப்படி காக்கணுமா பாருங்க. போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ அந்த விசுவாசம் காத்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் சில போராட்டங்கள் நமக்கு வரும். ஆண்டவரோடு கூட நடக்கிற இந்த வாழ்க்கைக்கு இந்த உலகம் என்றைக்கும் சாதகமாகவே இருக்காது. நீங்கள் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் வாழ தீர்மானம் எடுத்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லா வழியும் திறந்தே இருக்காது. உங்களுக்கு நிறைய தடைகள் வரும், நிறைய சவால்கள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். நீங்கள் பரிசுத்தத்திலிருந்து விழுந்து போவதற்கு, நீங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கு சாத்தான் உங்களுக்கு விரோதமாக நிறைய தீமையான கண்ணிகளை ஏற்படுத்துவான். ஆனால் அதில் எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னா நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமாக இவர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் போராட்டம் போராடி என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ நம்ம போராடணும், நம்ம ஓடி ஒழியக்கூடாது. நமக்கு விரோதமாக சாத்தான் விதைக்கிற எல்லா தந்திரங்களை, சூழ்ச்சிகளை நம்ம எதிர்த்து போராடி, தேவ பலத்தோடு போராடி நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும், போராடி ஜெயிக்க வேண்டும். அதுக்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பார், தேவன் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் நிருபத்தில், யூதா நிருபத்தில் வாசிக்கும்போது அதனுடைய 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அங்கே நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வழுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாயும் நிறுத்தவும் வல்லவருமாயிருக்கிற. இந்த வசனத்தை கவனிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் வழுவாதபடிக்கு ஆண்டவர் காக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் போராட்டங்கள் ஓயலை, நான் இன்னும் பாதுகாப்பற்று தான் இருக்கிறேன்னு இல்லை, உங்களை காக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்மளும் அந்த விசுவாசத்தை காக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், ஆனால் நாம் நம்மளை காத்து கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் நம்மளை காத்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம காக்கப்பட வேண்டியது என்ன? எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை காத்து கொள்ள முடியும் என்பதற்கு வேதவசனத்திலிருந்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை வேகமாக கூறி நாம் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அதனுடைய 4ஆம் அதிகாரம்
அதனுடைய 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஏன்னா இருதயம்தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம காக்கப்பட வேண்டியது, முதல் காக்கப்பட வேண்டியது நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் சிதைச்சு போடுகிறது எங்கன்னா இருதயத்தில் நடக்கக்கூடிய எண்ணங்கள், அசுத்தமான சிந்தனைகள், அசுத்தமான எண்ணங்கள் இருதயத்துக்குள்ளே வரும்போது அது என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பை கெடுக்கிறது, வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது, அருவருப்பான காரியங்களை செய்வதற்கு தூண்டுகிறது, இச்சையான காரியங்களை பார்க்க மனதை அப்படியே தூண்டுகிறது. காரணம் என்ன? இருதயம் காக்கப்படவில்லை. இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு தேவன் என்ன சொல்கிறார்னா, நம்ம இருதயத்தில் முதலாவது தேவனை வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஆண்டவரை குறித்த சிந்தனை நம்மை நம்மளை நிரம்ப வேண்டும். ஆண்டவரே நீர் தான் என் இதயத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த தெய்வீக சிந்தனையினால் நம்மளை நிரப்பினா நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை நம்ம இருதயத்தில் எப்போவுமே வச்சிருக்கணும். நம்முடைய எண்ணமெல்லாம், நம்முடைய ஏக்கமெல்லாம், நம்முடைய ஆசையெல்லாம், நம்முடைய விருப்பமெல்லாம் அவராகவே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய இருதயம் காக்கப்படும். சங்கீதம் 119 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் காத்து கொள்ளுவான்? அவன் கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. இருதயத்துக்குள்ள தேவனை நம்ம இருதயம் காக்கப்படணும்னா இருதயத்துக்குள் முதலாவது தேவனை குறித்த எண்ணங்கள் நமக்குள்ளே நிரம்பி இருக்கணும். ரெண்டாவது நமக்குள்ளே இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. வேதத்தை நம்ம வாசிக்கிறதும் வேத வசனத்தை தியானிக்கிறதும் எதுக்காகனா இருதயம் காக்கப்படுவதற்காக. உங்கள் இருதயத்துக்கு பாதுகாப்பை கொடுப்பது எது? பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடி என் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், எனக்கு தேவன் கொடுத்த நற்பொருளாகி அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார்னா அவர் எப்படி காத்திருப்பார்? அவருக்குள்ளே எப்போவுமே கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தனை இருந்தது. அவர் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தனை உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த தெய்வீக சிந்தனை முதலாவது நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் இருதயம் காக்கப்படும். அந்த இருதயம் காக்கப்படுவதற்கு ரெண்டாவது நமக்குள்ளே இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி சொல்கிறாரு. பாருங்கள், ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது எதற்காக என்றால் அந்த வசனம்தான் நம்மளை பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனம் நம்மளை பாதுகாக்கும். தேவனுடைய வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். இந்த செய்தியை கவனிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, சபைக்கு போகிறீங்க, அல்லது கர்த்தரை இப்போ தான் விசுவாசிச்சிருக்கோம்னா அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒன்று, உங்கள் இருதயத்தை நீங்கள் பாதுகாக்கணும். இருதயத்தை பாதுகாப்பதற்கு தேவனை குறித்த சிந்தனை எப்போதும் நமக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது, அவருடைய வார்த்தையினால் நம்மளை காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஒருவன் மேல் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவன் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அழகாய் சொல்கிறாரு, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. நீங்களும் நானும் நமக்கு தந்திருக்க இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா, தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு, அதே நேரத்தில் நம்மளை பாதுகாக்கணும்னா, ரட்சிப்பை பாதுகாக்கணும்னா மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே அப்படி சொல்கிறார். நிறைய நேரம் நாமளாக போய் பாவம் செய்ய மாட்டோம், மற்றவங்க செய்கிற பாவத்தை
நாமளும் சேர்ந்து செய்கிறதுக்கு அதோடு கொஞ்சம் இசைவு கொடுக்கும்போது, யாராயிலும் பாவம் செய்ய தூண்டும்போது, அதுக்கு நாமளும் இசைஞ்சு போகும்போது நாமளும் அறியாமலே அந்த பாவத்தில் அகப்பட்டு. இன்றைக்கி நிறைய பேர் தவறு செய்கிறது எதனால் தெரியுமா? அவங்களா உட்காந்து யோசித்து திட்டமிட்டு தவறு செய்ய மாட்டாங்க. அவங்க நண்பர்கள் யாரோ இருப்பாங்க, கூட படிக்கிற பிள்ளைங்கள், கூட காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, கூட தெருவில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க, அவங்க தான் இவங்களை பாவ வழிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் குடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. காதலிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. இந்த அசுத்தமான காரியத்தை பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை அவர்கள் பாவம் செய்வதற்கு தூண்டுவார்கள். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. அங்கே தான் ஒரு தேவனுடைய பிள்ளை சங்கீதம் 1 சொன்னது போல, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியை நில்லாமலும் பரிகாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொன்ன அந்த வேதவசனத்தின்படி நாம் அங்கிருந்து விலகி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உங்களை யாராயிலும் பாவத்தில் தூண்டுறாங்களா? பாவம் செய்ய கூப்பிடுறாங்களா? பாவத்துக்கு உங்களை ஈர்க்க பண்ணுறாங்களா? கவர்ச்சியாய் உங்களை கவர்ந்து கொள்கிறாங்களா? நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உங்களை காத்துக்கொள்ள, நம்மளை காத்துக்கொள்ள நாம் அதற்கு உடன்படவே கூடாது. விலகி, யோசேப்பு பாருங்கள், யோசேப்பை போத்திப்பாருடைய மனைவி பாவம் செய்வதற்கு தூண்டின போது அந்த யோசேப்பு அந்த பாவத்திற்கு உடன்படவில்லை, விலகி ஓடிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். யோசேப்பு பாவத்தை கண்டால் ஓடுகிறவனாக இருந்தான். அதனால தான் சங்கீதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய வழியை நில்லாத, பரிகாசார உட்கார்ந்துருக்கான அங்கே உட்காராத, ஓடிரு, தப்பித்துக்கொள், காத்துக்கொள், உன்னை காத்துக்கொள். சில நேரங்களில் நம்ம கரெக்டாக தான் வாழணும்னு நினைப்போம், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு நினைப்போம். ஆனால் மற்றவர்கள் செய்கிற பாவம் நம்மளை கெடுத்து விடும். அநேக இடங்களில் பாருங்கள், அவங்க வாழக்கூடிய தெருவு, அவங்க வாழக்கூடிய ஏரியா, அந்த வாழ்க்கிற பகுதி, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், பாவ செயல்கள் அப்படியே நல்லவர்களையும் தொற்றிக்கொள்ளுகிறது. பாருங்கள், சில ஏரியாவில் போனால், இந்த ஏரியா அவங்க சொல்லுவாங்க, இந்த ஏரியாலாம் எப்போவுமே ஒரே குடிகாரங்க அதிகமாக இருப்பாங்க, இந்த ஏரியாவுக்கு போனால் எப்போவுமே இங்கே வெட்டு குத்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், இந்த ஏரியாவுக்கு போனால் இங்கே எல்லாமே எப்பவும் யாருமே நல்லவங்களாக இருக்குது. இப்படியே ஒரு ஏரியாவை பிரித்து அப்படி பார்க்க முடியும். ஆனால் சில ஏரியாவில் சொல்லுவாங்க, இந்த பகுதி ரொம்ப அமைதியான பகுதி, இங்கே எப்போவுமே நல்ல காரியங்கள் நடக்கும், இங்கே எல்லாருமே நல்ல அன்பாக பேசுவாங்க. காரணம் என்ன? அந்த வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களை பற்றி கொள்ளுகிறது. என்னை கவனிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து நீங்களும் கெட்டு போய் கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் செய்கிற பாவத்திற்கு நீங்கள் உடன்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த நாட்கள் நம்மளை காக்க வேண்டும். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, கரைபடாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. பக்திக்கு ஒரு விளக்கம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பக்தி என்று சொன்னால் அதற்கு ஒரு டெஃபினிஷன் நமக்கு தேவைன்னா இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். எது பக்தி? எது பக்தி? ஆண்டவர் விளக்குறார். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வது தான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இன்றைக்கி பக்தி என்று சொன்னாலே நிறைய பேர் பக்தியை பல விதத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. நம்மளை எப்படி காத்துக்கொள்ளணுமா? இந்த உலகத்தால் கரைபடக்கூடாது. இந்த உலகம் நம்ம மேலே எப்போவுமே அழுக்கையும் சேற்றையும் அருவருப்புக்களையும் அசுத்தத்தையும் நம்ம மேலே வாரி எரிந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த உலகம் நிறைய பேரை அழிச்சிருக்குது. இந்த உலகம் நிறைய பேருடைய வாழ்க்கையை சிதைச்சிருக்கிறது. இந்த உலகம் நிறைய பேரை நரகத்துக்கு கொண்டு போயிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அதனால் இந்த உலகத்தை நம்ம நேசிக்கக்கூடாது. இந்த உலகம் கேடான ஒரு உலகம்.
உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நல்லவங்களாக இருந்தாலும் இங்கே நிறைய தீமைகள் நடக்கிறது. இந்த உலகத்தினுடைய தன்மையை என்ன? இது பிசாசுனுடைய கையில் விடப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. சாத்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறான், பாவத்தை விதைக்கிறான், அசுத்தத்தை விதைக்கிறான், அருவருப்பு. உலகம் இன்றைக்கு சீர்கெட்டு போய்விட்டது. உலகம் கேடானது, அசுத்தமானது, அருவருப்பானது. ஆதலால் உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மளை என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணும். இதுவே சுத்தமான மாசில்லாத பக்தியாக இருக்குது. இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். முதலாவது. ரெண்டாவது, அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். அவர் கொடுத்த ரட்சிப்பை இந்த பூமியில் காத்து கொள்வதற்கு அவர் உதவி செய்வார். அதே நேரத்தில் நாமளும் தேவனுக்குள் தேவன் தந்திருக்கிற அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு நாமளும் இந்த நாட்களில் ஜாக்கிரதையாக இருந்து அதை காத்து கொண்டால், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் இன்று விசுவாசத்தை காத்து கொண்டேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் இது முதற்கொண்டு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை காத்து கொண்டால் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற பரிசை அந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீதியின் கிரீடம் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நீதியின் கிரீடத்தை வச்சிருக்க. ஏன்னு தெரியுமா? நீங்கள் உங்களை காத்து கொண்டதுக்கான பரிசு. நீங்கள் கரைப்படுத்தலை, உங்களை சுத்தவானாய் காத்து கொண்டீங்க. உங்கள்கிட்ட ஒப்புழைத்ததை நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க, வழுவாதபடிக்கு, கரைபடாதபடிக்கு வசனத்தினால் காத்து கொண்டீங்க, இருதயத்தை காத்து கொண்டீங்க. அது கிடைக்கிற பரிசு என்ன? நீதியின் கிரீடம். நித்தியத்தில் போகும்போது உங்களுக்கு ஒரு நீதியின் வாடாத கிரீடத்தை ஆண்டவர் தந்து உங்களை கனப்படுத்துவார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கி ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இயேசுவை இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. நான் இனி பாவத்தில் வாழ மாட்டேன், நான் தேவனுக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் பூமியில் நிறைய நன்மைகளை பெற்று ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக எங்கள் தேவனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ரட்சிப்பை அருளுகிற தேவனாக இருக்கிறீங்க. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்கு நீர் வல்லவராகவும் இருக்கிறீங்க. அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபையும் தந்து எங்களை வழிநடத்த நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் கோடாகோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உங்கள் சமாதானத்தில் நிரப்பும். வியாதி, வேதனை, போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளிலே கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவன் கொடுக்கிற இலவசமான அந்த மகிமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு உங்களோட பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukurin. Contact 944 277 8986.